13th ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர். சொல்லுங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி நான் 22லேருந்து படிக்கிறேன் அண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறேன் நான். ஸோ அதனால இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒர்க் பண்ணுற எல்லாருமே யூஸ்வலாக ஒரு பயம் இருக்கும், அதை விட்டுட்டு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே தான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்க என்ன பொசிஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க? நான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் இதில் விசாரிச்சப்போ நிறைய வந்துட்டு பீப்புளோட பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த போஸ்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களுக்கான எல்லா நீட்ஸும் பண்ணுறதுக்கு நேர்மையாக என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எங்கள் ஃபேமிலியில் இது என்னோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் போஸ்டிங். ஸோ அதனால அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. சொல்லுங்க, உங்க ஜேர்னில வெற்றி ஐஏஎஸ் அகாடமி எந்த அளவுக்கு பார்ட்டா இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க உங்களுக்கு? கண்டிப்பாக எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் கோயம்புத்தூரில் தான் என்னோட வெற்றியில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே எனக்கு ஃபஸ்ட்டாக அங்கே இருந்த ரீஜனல் டைரக்டர் கார்த்திகா மேம், அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டாக குரூப் 1 வந்து நீங்கள் படிங்க, உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணது மேம். அண்ட் வெற்றி ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த ஃபுல் ஜேர்னியில் அவங்க தான் கூடவே இருந்திருக்காங்க. ரொம்ப மோட்டிவேஷன் சப்போர்ட் எல்லாமே எனக்கு இங்கேருந்து கிடச்சிருக்கு. குட் மெட்டீரியல்ஸு நல்ல என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டடி சர்க்கிள். ஸோ அது அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்.